தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம், ஏரோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான். ஏரோது இங்கு இயேசுவை காண வாய்ப்பு தேடுகின்றான். எதற்காக? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையிற்காக அல்ல, மாறாக அவன் திருமுழுக்கு யோவானை கொன்ற காரணத்தினால் ஒருவேளை அவன் மறுபடியும் திருமுழுக்கு யோவான் உயிரோடு வந்தாரா நான் பார்ப்பதற்கு வந்தார ஒழிய மற்றபடிவதில்லை, அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அன்பார்களே, நீங்கள் நானும் பார்க்கின்றோம், இயேசுவை காண வாய்ப்பு தேடுகின்றோம். எந்த அர்த்தத்தில்? நாம் சில பாவங்கள், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் வருகின்றோமா? அல்லது இதோ நான் மற்ற காரியங்கள் இயேசு செய்கிற இயேசு உண்மையான கடவுளா இல்லை என்னை பார்க்க நான் வருகின்றேன், ஆலயத்துக்கு நான் வருகின்றேன், திருப்பலிக்கு நான் கடந்து வருகின்றேன், வழிபாடில் நான் பங்கெடுக்கின்றேன், பலவிதமான வழிபாடில் பங்கெடுக்கிற சமயத்தில் எத்தகைய மனநிலையோடு நான் பங்கெடுக்கின்றேன்? ஏரோதுடைய மனநிலை இருக்கின்றதா அல்லது நல்ல மனநிலையோடு நான் வாழ்கின்றேனா? நல்ல மனநிலை என்று சொல்லும்போது இதோ பலிப்படத்தில் வர உன்னை நான் சொந்தமாக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த எண்ணம் கடந்து வரும். மாறாக ஏரோதின் மனநிலை சொல்லும்போது இதோ என் குற்றங்கள், இதோ என் பலவீனங்கள், அதெல்லாம் என்ன பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டும் இந்த இயேசுவை காண வருவது, பலிப்படத்தில் பங்கெடுப்பது, பாவ நிலையிலே பலிப்படத்தில் பங்கெடுப்பது, எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் பலிப்படத்தில் பங்கெடுப்பது, வழிபாட்டில் பங்கெடுப்பது, இது ஏரோதுடைய மனநிலை. இப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் நான் பங்கெடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்காது. மாறாக தெய்வீக மனநிலையில் வர வேண்டும். நாம் எல்லோரும் தெரியும், திருப்பாடல் நாம் வாசிக்கும் 51ஆம் சங்கீர்த்தனத்தில் திருப்பாடலில் என்னவென்று, கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய நெஞ்சத்தை ஒரு நாளும் தெய்வம் அவமதிப்பதில்லை. அப்படி என்றால் நான் இறைவனை காண நான் வருகிற சமயத்தில் என் நெஞ்சம் நொறுங்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விட ஆண்டவரே. இந்த ஒரு மனநிலை எனக்கு வந்தால் மட்டுமே தான் பலிப்படத்தில் வருகிற இயேசுவை என்னால் அனுபவிக்க முடியும், காணவும் முடியும். மாறாக ஏரோதோட மனநிலையோடு நான் இருக்கிறேன் என்றால், பாவ நிலையோடு நான் வந்து நிற்கிறேன் என்றால் ஒரு நாளும் என்னால் அனுபவிக்க முடியாது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதிலை கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இது ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலிக்கு நான் வருகின்றேன், எல்லா வழிபாடுகளிலும் நான் பங்கெடுக்கின்றேன். ஏரோதுடைய மனநிலையில் தான் இருந்தனை ஒழிய நல்ல ஒரு மனநிலை, குற்ற உணர்ந்த ஒரு மனநிலையில் நான் பங்கெடுத்ததில்லை. மாறாக எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை, எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை, ஏனோ தானோ என்று நான் பங்கெடுக்கின்றேன். கேட்டால் நான் ஆலயத்துக்கு நான் வந்துவிட்டேன், ஆலய காரியத்தில் ஈடுபடுகிறேன் என்று. வேண்டாம் ஆண்டவரே, இந்த தவறான கருத்துக்கள். நான் உன்னை காண வருகிற சமயத்தில் இந்த பலிப்படத்தில் உன்னை அனுபவிக்க வேண்டும். அந்த கிருபை எனக்கு தந்திரலும், குற்றமுள்ள நெஞ்சத்தை எனக்கு நீ தந்திரலும், நொறுங்கிய நெஞ்சத்தை எனக்கு நீ தந்திரலும். இதோ என் தவறுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.